நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் ததங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார பலன்களை சொல்ல இருக்கிறோம். 8/3/2021 முதல் 14/3/2021 வரை. இப்போது கிரகங்களின் நிலைகளை நாம் இப்பொழுது பார்ப்போம். ரிஷபத்தில் ராகு செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, தனுசுவில் சந்திரன், குரு சனி மகரத்தில் இருக்கிறார்கள். முக்கூட்டு கிரகங்களான சூரியன் புதன் சுக்கிரன் மகரத்தில் இருக்கிறார்கள். கிரக மாறுதல்கள் என்பது உட்பட்டது. 14ஆம் தேதி காலை முதலே மீனம் சென்று பலனை தர இருக்கிறார் சூரிய பகவான். தனுசுவில் இருக்கும் சந்திர பகவான் வார இறுதியில் மீனம் வரை சென்று சஞ்சாரம் செய்து பலனை தர இருக்கிறார். இப்போ கிரகங்களுடைய நிலைகளை பார்த்தோம். இந்த வாரத்தில் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. இறந்து போன நமது முன்னோர்களை வழிபாடு செய்தல் மிகவும் அவசியம். அற்புதமான ஒரு நாள் அமாவாசை. இந்த அமாவாசைன்னு சொல்லும்போதே நமக்கு நினைவுக்கு வருகிறது, நம்ம திருவள்ளுவர் வீரராகவ பெருமாளை வழிபாடு செஞ்சோம்னா ரொம்ப சிறப்பான ஒரு நிலைங்க. வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்பொழுது நாம் 12 ராசிகளுக்கும் என்ன பலன்களை வழங்க இருக்கிறது கிரகங்கள் இந்த வாரத்துக்கு அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் ரிஷபராசியை பார்க்க இருக்கிறோம். ரிஷபராசி காலபுருஷ தத்துவப்படி இது 2வது ராசிங்க. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரம் உள்ளடக்கியது. சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இவர்கள். இப்போது இந்த ரிஷபராசியில் செவ்வாயும் ராகு பகவானும் இருக்கிறார்கள். குரு பார்வை வேறு இருக்கிறது. உங்கள் ராசி அதிபதியான சுக்கிர பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா கும்பத்தில் இருக்கிறார். உங்களுக்கு கும்பம் என்பது 11ஆம் வீடு. அப்போது எந்த ஒரு குறையும் இல்லைங்க. நல்லவன் நல்ல இடத்துல இருக்கிறார். ராசியை குரு பார்க்குறார். ராசியில் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் உட்காண்டிருக்காங்க. ராகு சுக்கிரனுடைய வேலையை தான் செய்ய போகிறார். சுக்கிரனும் நல்ல இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கும்பத்தில் உட்காண்டிருக்கார். கும்பம் என்பது உங்களுக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல போய் ராசி அதிபதி உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே ஒரு வேலையை பற்றி, நீங்கள் தொழில் பண்ணுற தொழிலை பற்றியும் உத்தியோகத்தை பற்றியும் தான் இருக்கும். அப்போ சிறப்பாக சீரும் சிறப்பமாக சிந்தனையோடு நல்ல சிறப்பாக பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ராசியை குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னாலே தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு நிலை. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை கூடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்து அதிபதி அவரும் உங்களுக்கு 10ல் இருக்கிறார். புத பகவான். முக்கூட்டு கிரகங்கள் அங்கே 3 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. அப்போது பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கும். 3ஆம் வீட்டை குரு பார்க்குறார். கடகத்தை குரு பார்க்குறார். பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடல்கள், இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் நடிக்கும் நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், மேக்கப் மேன்கள், இதர பணியாளர்கள் எல்லாருக்குமே ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். தூர தேசத்திலிருந்து உங்களுக்கு நல்ல தகவல் வர இருக்கிறது. இளைய சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். எடுத்த காரியங்கள் 100% வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது ரிஷபத்துக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா கும்பத்தில் இருந்து முக்கூட்டு கிரகங்களும் 4ஆம் வீட்டை பார்க்குது. இது மாபெரும் சிறப்பு. தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும்.
படிக்கும் புதன் பார்க்குறார், படிக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். சுக்கிரன் பார்க்குறார், ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தந்தையால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், ஒரு உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது, தாயாருடைய தேக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குது. அடுத்தது 5ஆம் வீடு கன்னி குரு பார்க்குறார். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த வாரம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக செய்து விட்டு வருவீர்கள். படிக்கும் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள், அதில் ஒன்றும் எந்த குறையும் இல்லை. அவங்களால மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுக்கிறது, பூர்வ இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கும். ஏன்னு சொன்னால் செவ்வாய் 4ஆம் பார்வையாக அவங்க இந்த கன்னியை பார்க்குறதால வீடு இல்லாதவங்க ஓரளவுக்கு வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல் அமைகிறது. அதுவும் பூர்வீகத்தில் தான் வாங்குவீங்க. அதே மாதிரி பூர்வீகத்தில் வீடு ஆல்ட்ரேஷன் கூட பண்ணலாம் ஒரு சிலர். ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது நீங்கள் அடிக்கடி பிறந்த ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படும். 6ஆம் இடம் அப்படின்னும்போது எதிரிகள், 6ஆம் இடத்து அதிபதி எங்கே உட்காண்டிருக்காரு, அவர் 10ல் உட்காண்டிருக்காரு. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா உங்களுக்கு புதுசாக கடன் வாங்கிக்கிங்க, ரொம்ப திருப்தியான ஒரு நிலை. அதாவது உங்களுக்கு 6 10ல் போய் உக்காந்தாலே நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள், எந்த ஒரு குறையும் இருக்காது. ரொம்ப இந்த வாரம் ரொம்ப அமைதியாக செல்லக்கூடிய ஒரு வாரமாக இது அமையும். 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். 7க்குடைய செவ்வாய் ரிஷபத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக உங்களை பார்க்குறார். அப்போ என்ன ஒரு நிலை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கும். நண்பர்களால் ஆதாயம் பெருகும். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் ரொம்ப சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அடுத்தது உங்களுக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம் அப்படின்னும்போது 9ஆம் இடத்துல குருவும் சனியும் இணைந்திருக்கிறார்கள். பாக்கிய நிறைவு பெறுகிறார்கள். வெளிநாடு செல்லணும்னு நினச்சிருந்தீங்கன்னா தாராளமாக போயிட்டு வாங்க. அதுலேயும் நீங்கள் ஆன்மீக பயணம் கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க, வெளிநாடு போயிட்டு வருவீங்க. திருப்திகரமாக திரும்பி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது. சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்கிய நிறைவு உங்களுக்கு ஏற்படுகிறது. ஏன்னா 9ஆம் இடம் இல்லையா, தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. ஆன்மீக பயணம், அதாவது தர்ம காரியங்களில் ஈடுபட்டு ஒரு சிலர் ஆடை தானம், உணவு தானம் போன்றவை செய்துவிட்டு வருவீர்கள். மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஆலய வழிபாடு மற்றும் திருக்கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்துவிட்டு திருப்திகரமாக வரக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த 10ஆம் இடத்து அதிபதியே 9ல் தான் இருக்கிறார். 10ல் யார் இருக்கார்? சூரியன் இருக்கார். வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர் தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போய் சந்தோஷமாக இருப்பீங்க, எந்த ஒரு குறையும் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 11ஆம் வீட்டை சனி பார்ப்பது சரியல்ல. 11ஆம் வீட்டை சனி பார்க்குறதால மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். எண்ணிய செயல் ஈடேறக்கூடிய நிலையில் கொஞ்சம் காலதாமதம் ஆகும். அடுத்தது வர்ற லாபம் கண்டிப்பாக வரும், ஆனாலும் காலதாமதமாகக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறது. வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள், இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 12ஆம் வீட்டு அதிபதி ராசியில் இருக்கார். அப்போ அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். குரு வேலை பார்க்குறார். அப்போ திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு 8, 7, அது 8ஆம் தேதி 9ஆம் தேதி சந்திராஷ்டம தினங்கள் வர இருப்பதால் அந்த தேதிகளில் நீங்கள் முக்கிய நிகழ்வுகளை தவிர்த்து கொண்டு வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். மற்றபடி குறை ஒன்றுமில்லை. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒன்றும் எந்த குறையும் இல்லைங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி, வாராகி அம்மன்,
வடிவுடைய மனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.